இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை டிவி நேயர்களே, இந்த ஒரு 2021 புதிய வருடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்திலும் கூட கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தங்களின் வழியாய் நம்மை கர்த்தர் அற்புதகரமாய் அதிசயகரமாய் நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வாரத்தில் 103வது சங்கீதத்தின் மூலமாய் அந்த சங்கீதத்தை அடிப்படையாக வைத்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். அவரிடத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும்படியாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். அநேக காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு முக்கியமான தலைப்பு, இன்றைய நாளுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். எனவே என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. 103வது சங்கீதம் 5வது வசனத்தில் முதலாவது பகுதி இப்படியாக சொல்கிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். எனவே என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வசனத்தை ஏன் சொல்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அவருடைய வாழ்க்கையை திருப்பி பார்ப்போமானால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் அநேக நன்மைகளை தாவீதுக்கு செய்திருக்கிறார். 23வது சங்கீதத்தில் கூட தாவீது சொல்லுகிறார், அதுவும் தாவீது எழுதினதான ஒரு சங்கீதம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவன் உள்ள நாளெல்லாம், ஜீவன் இருக்கிற நாள் மட்டும் நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு இரக்கத்தை பாராட்டி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் நிறைத்திருக்கிறார். என்னென்ன கிருபைகளை தாவீதுக்கு, என்னென்ன நன்மைகளை தாவீதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமா? முதலாவதாக நாம் பார்க்கிறோம், சிறிய ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாய் இருந்த தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். முதலாவதாக கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அந்த இடத்திலிருந்து கர்த்தர் தெரிந்தெடுத்து கோலியாத்தை வீழ்த்தும்படியாய், கோலியாத்திடத்திலிருந்து ஒரு வெற்றியை காணும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை தாவீதினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்தார். அதிலிருந்து ராஜாவாக மாற்றும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அவருடைய அபிஷேகம் தாவீது மேல் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு கூட அசைவாடினார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தாவீதுக்கு நன்மை செய்தார். கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்தார் என்று சொல்லி அவர் செய்த நன்மைக்காக தாவீது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நன்மையினால் நிரப்புவேன். உன் வாயை நீ விரிவாய்த்தர நான் அதை நன்மையினால் நிரப்புவேன். தாவீதினுடைய வாயை கர்த்தர் நன்மையினால் நிரப்பினார். எப்படிப்பட்ட நன்மை? அவர் வாழ்க்கையில என்னென்ன நன்மைகளை தாவீது எதிர்பார்த்தாரோ அப்படிப்பட்ட அநேக நன்மைகளை, அவர் எதிர்பாராத அநேக நன்மைகளையும் கூட கர்த்தர் செய்தார். 23வது சங்கீதத்துல தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் பார்க்க முடிகிறது. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துவார் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அவருடைய ஆத்துமாவை அவருடைய தேற்றுகிறதாய் கூட காணப்படுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்படிப்பட்ட நன்மையினால் தாவீதை கர்த்தர் நிறைத்தார். மரணத்தை நோக்கி தாவீது சென்ற போதிலும் கூட தாவீதை கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தர் தாவீதை தேற்றினார். அப்படிப்பட்ட நன்மையினால் தாவீதை நிறைத்தார். இன்னைக்கு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக நன்மைகளை செய்திருப்பார். இந்த ஒரு புதிய வருஷத்தை நமக்கு தந்திருக்கிறாரே, இதுவே ஒரு அற்புதகரமான நன்மை அல்லவா பிரியமானவர்களே? எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த ஒரு நல்ல பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய நன்மை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய இட்ஸ் a goodness in our life that God has gifted us this new year. இந்த 2021வது வருஷத்தை கர்த்தர் நமக்கு ஒரு பரிசாக நம்முடைய வாழ்நாளில் கூட்டி கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைக்காக தாவீது என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, ஆண்டவரே, இந்த நாள் வரை, இந்த வருஷம் வரைக்கும் நீர் என்னை கூட்டி சேர்த்து இந்த வருஷத்துல என் மகளை நான் விட்டுருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் விட்டுருக்கிறாரே, அந்த கர்த்தருக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வருஷத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வருஷத்தை நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை நடத்த போகிற கிருபைகளுக்கு
நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் எனக்கு தந்த வாக்குத்தத்தின்படியாய் நீர் என்னை நிரப்ப போகிறீங்க, உமக்கு நன்றி. ஆண்டவரே சுப்பா, நன்மையினால் இந்த வருஷத்தை திருப்தியாக்க போகிறீங்க, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்க போகிறீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், மெய்யான தெய்வத்தை அறிந்திருக்கிறேன், நீர் எனக்கு நன்மையினால் திருப்தியாக்க போகிறீங்க, உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை ஸ்தோதரிக்க வேண்டும். அது நம்முடைய கடமையாய் கூட காணப்படுகிறது. அது நமக்கு கர்த்தர் அதன் மூலமாக பிரியப்படுகிறவராய் கூட காணப்படுகிறார். பிரியப்படுகிற ஒரு பலி, கர்த்தருக்கு ஏற்கும் பலி, அது ஸ்தோத்திர பலி மாத்திரம்தான். நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்ப்போம். கடந்த வருஷத்துலையும் கூட இந்த ஒரு புதிய வருஷத்துலையும் கூட கர்த்தர் நமக்கு என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறார். நமக்கு நல்ல ஒரு உணவை, நமக்கு நல்ல ஒரு உடையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு நல்ல உறவிடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொள்ளை நோயிலிருந்து விலைக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இதுலேயும் மேலான அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஒருவேளை கடந்த வருஷத்தில் ஆவியின் அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கலாம். இன்னும் அதிகமான அபிஷேகத்தினால் கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நன்மையானதை செய்ய போகிறார். அந்நிய பாஷைகளினால், வரங்களினால் உங்களுக்கு அநேக நன்மைகளை, அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எல்லாம் உங்களிடத்திலே வந்து சேரும். இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்திலே சொல்லும்படியா எதிர்பார்க்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீதுக்கு நன்மை செய்த ஆண்டவர் கர்த்தர் அவருக்கு மெய்ப்பராய் இருந்து 23வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைனே. அதே போல தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீதுக்கு மெய்ப்பராய் இருந்த அந்த கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு மெய்ப்பராய் இருந்து ஜீவன் உள்ள நாள் மட்டும் நமக்கு நன்மை செய்கிறவராய் கூட இருக்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணினீர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய பிராணனை வாங்க திட்டமுடிய அநேகர் எழுப்பலாம். ஆனால் பயப்படாதீங்க, இந்த வருஷம் வெற்றியின் வருஷம். இந்த வருஷம் உங்களுக்கு சத்துரு என்று சொல்லி யாரும் கிடையாது. நமக்கு சத்துரு என்று சொல்லி ஒருவர் கூட இருக்க முடியாது. நம்ம எல்லாரையும் வெற்றி காணும்படியாக, எல்லாரோடும் அன்போடும் ஐக்கியத்தோடு கூட இருக்கும்படியான ஒரு வருஷமாய், அப்படிப்பட்ட நன்மையான வருஷமாய் இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுக்க சித்தமுள்ளவராய் கூட இருக்கிறார். எனவே அன்பானவர்களே, அன்புக்குரியவர்களே, நீங்கள் கலங்காதிருங்கள், நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் இந்த வருஷத்துல நன்மையான ஈவுகளை உங்களுக்கு கட்டளையிட்டு நன்மையான ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்புகிறவராய் கூட இருக்கிறார். 34வது சங்கீதம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்கள் ஒரு நன்மையும் குறைவுபட மாட்டீர்கள். இந்த வருஷம் நன்மையினால் நிரப்பப்படும். கடந்த வருஷத்தை விட, கடந்த வருஷத்துல நீங்கள் இழந்து போன நன்மைகள் எல்லாவற்றையும் இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்து விட்டார். அவரிடத்திலிருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமையா இருக்கிறது. கடத்தில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, உம்மிடத்துல நான் ஜெபிப்பேன், நீர் எனக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறதான அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ளேன் சுவாமி என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுப்போம். நமக்கு வருகிறதான நன்மையை ஒருவரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் எனக்கு சங்கீதம் 13வது சங்கீதம் 6வது வசனத்திலே தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி தாவீதக்காரனாகிய சங்கீதம் சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி நாமும் சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாராட்டியிருக்கிற அந்த இரக்கத்தின்படி, அந்த கிருபையின்படி நாமும் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு நன்மை செய்தபடியால் உம்முடைய ஸ்தோத்திர பலிகளினால் நான் உம்மை பாடுவேன் என்று சொல்லி நாம சொல்லுவோம். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த புதிய வருஷத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பாராக. ஆமேன். நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி அப்படியே கர்த்தருடைய கரத்தில் இந்த புதிய வருஷத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி பார்க்கத்தக்க கிருபைகளை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரை, இந்த வருஷத்தையும் ஆண்டவரை, இந்த 2021வது வருஷத்தையும் நன்மையினால் நீர் நிரப்ப போகிறதற்காக, நன்மையினால் நீர் முடிசூட்ட போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, கடந்த நாட்களில் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதான இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நன்மைகளை நாங்கள் ஆண்டவரை பிடித்து கொண்டு நீர் எங்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறதான நன்மையான காரியங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள பாக்கியங்களை நீர் எங்களுக்கு தருகிறீங்க. உமக்கு நன்றி அப்பா. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் தந்து அர்ப்பணிக்கிறோம். மீட்பராமேசின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விஷிங் யூ a happy new year. ஆமேன்.
மகிமை மகிமை